வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுவும் குறிப்பா நம்ம ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் பற்றியான அப்டேட் தான் வந்து இருக்க போகுது. எல்லாம் முக்கியமான ஒரு அப்டேட். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அதே மாரி ஒரு பங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண போறேன் நானு. அதுவும் வந்து குறுகிய காலத்துக்கு. நாட் ஃபார் லாங் டெர்ம். ஏன்னா லாங் டெர்ம்க்கு ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. ஸோ இப்போ அது நல்ல ஒரு இடத்துல இருக்கிறனால, திரும்ப வந்து ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அத பற்றியும் நம்ம இந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்னொன்னா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் ரெக்கவருக்கு காரணமான குளோபல் அப்டேட்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா வார் சீஸ் ஃபயர் அப்படின்ட்டு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்ல ஒரு பெரிய ஏற்றமே வந்து ஏற்பட்டது. இப்போ பீஸ் டாக் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பாகிஸ்தான்ல நடக்கறக்கு அந்த அட்டெண்ட் பண்றதுக்கு ஜேடி வான்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. இந்த நிலைமையில ரிப்போர்ட்டர்ஸ் இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் ட்ரம்ப் கிட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு ட்ரம்ப் என்ன பதில் அளிச்சிருக்காருன்னா, ஸோ ஈரான வந்து ஃபெயிலிங் நேஷன் அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக காலி கப்பல்கள் எல்லாம் அமெரிக்காவை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வருது காலி கப்பல் அப்படின்னு பார்த்தா, ஸோ அமெரிக்கால இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் கேஸ வந்து வாங்குறதுக்கு தான் வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா, அனைத்தும் உருட்டு கண்ணா, உருட்டு அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா, ஸோ அங்க இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி, ஸோ இந்த ஒரு டேட்டா இந்த ஷிப்ப டிராஃபிக்க வந்து ஒரு மெஷர் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் எதுவும் ஒண்ணும் பெருசாலாம் வரல அப்படின்னு தான் அவங்க டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ வாயே கூசாம வண்ண வண்ணமா பொய் சொல்லக்கூடிய ட்ரம்ப்புக்கு மனதார ஒரு பாராட்டு நம்ம குடுத்து தான் ஆகணும். மனசாட்சியே இல்லாம பொய் பேசுறான். அவனுக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இப்ப நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஆள நம்பி நம்ம டக்குன்னு பெருசா வந்து ஏதோ ஒரு முடிவு எடுத்தோம்னா, நம்மள முடிச்சு விட்டுருவாங்க. ஸோ அதனால எச்சரிக்கையாவே வந்து இருப்போம். என்ன நடக்குது இந்த வீக்கெண்ட்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் ஏதாச்சும் எமர்ஜென்சியா நடக்குதாங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஐஜிஎல் கிட்ட இருந்து வந்த அப்டேட். ஸோ என்ன நெனச்சிருப்பீங்க இந்த ஐஜிஎல்லோட டவுன்ஃபால் வந்தப்ப, கேஸ் இல்ல, இது இல்ல, முடிஞ்சு போச்சு அப்டின்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் பயமும் வந்து ஏறியிருக்கும். ஆனா அதே சமயத்துல இதுல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. இத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நமக்கு எம்ஜிஎல் மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எதிர்பார்த்த ஒரு இடத்துக்கு வரல. எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சுக்கு அது எட்டி பார்க்கல. அதனால ஸோ நமக்கு இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான். அதனால இத வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஜேஎஸ்பிஎல் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். அ இந்த ஐஜிஎல் பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்ல. லாஸ்ட் டைம் எந்த ஒரு ரேஞ்சுக்கு வந்ததோ, அத விட கொஞ்சம் கீழ இறங்கி இருந்தது. ஸோ அதில ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கும் வந்து கிடைச்சது. ஸோ இப்போ ஐஜிஎல் பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு நியூஸ குடுத்துருக்காங்கன்னா, பிஎன்ஜி கனெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, வழக்கமா ஒரு 500லேருந்து 600 பேர் வந்து ஒரு நாளைக்கு குடுப்பாங்க. ஆனா இப்போ 2200 பேர் பக்கம் பார்த்தீங்கன்னா, பிஎன்ஜி கனெக்ஷனுக்கு வந்து ரிக்வெஸ்ட் குடுத்துருக்கிறதா ஒரு தகவல் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் வந்து ஐஜிஎல் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு 3000 கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் வரும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்ப வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. பார்ப்போம். அத வந்து ஹிட் பண்ணுதா அப்படின்ட்டு. ஸோ இதனால இவங்களுக்கு பிசினஸ் பார்த்தீங்கன்னா, இன்னும் பெரிய அளவுக்கு வந்து கூடும் அப்படிங்கிறதுல டவுட் இல்ல. எல்என்ஜில இருந்து இப்போ அ இவங்க பார்த்தீங்கன்னா, அதாவது எல்என்ஜி யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் பார்க்கும்போது இப்போ பிஎன்ஜிக்கு சேஞ்ச் ஆகுறாங்க. ஸோ இதனால கஸ்டமர் பேஸ் ஐஜிஎல்ல பொறுத்தவரைக்கும் அதிகமாகும். அதே நேரத்தில ஐஜிஎல்லோட வருமானமும் வந்து கூடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு கேஸ் தட்டுப்பாடு, ஆயில் தட்டுப்பாடு அப்படின்ட்டு பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனா அது இந்த கம்பெனிக்கு ஷார்ட் டெர்ம்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட, லாங் டெர்ம்ல புது கஸ்டமர் ஆட் பண்ணியிருக்கு. இன்னும் வால்யூம் குரோத் அதிகமா இருக்கும். ரெவென்யூ கூடும், ப்ராஃபிட்டும் கூடும் அப்படிங்கிறத நம்ம இந்த செய்தியின் மூலம் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது இப்பவும் சான்ஸ் இருக்கு ஐஜிஎல்ல பொறுத்தவரைக்கும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம கண்டிப்பா கரெக்ட்டா யூஸ் பண்றதுக்கு டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணிக்கணும். அடுத்தது என்டிபிசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் என்னன்னா, என்டிபிசி வந்து அவங்களுடைய சப்சிடரியான இந்த டிஹெச்டிசி இவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுடைய புது ஹைட்ரோ யூனிட்ல வந்து பவர் ஜெனரேஷன வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இது என்டிபிசிய பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஸோ இவங்க எல்டிபிசி ஆல்ரெடி வந்து கிளீனா சொல்ட்டாங்க. ஸோ நாங்க ஹைட்ரோலயும் வந்து எங்களுடைய கெப்பாசிட்டிய இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்டின்ட்டு தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால ஸோ ஃபர்தரா இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டி பில்ட் நடக்கும். அதே மாரி என்னைக்கு வந்து இத தனியா இது பண்ணுவாங்க, லிஸ்ட் பண்ணுவாங்க அப்டின்ட்டுலாம் வந்து நமக்கு தெரியாது. ஸோ இது கிரீனுக்கு கீழ இருக்கா அப்டின்ட்டு நான் இன்னும் கவனிக்கல. பட் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா, என்டிபிசிக்கு கீழ தான் சப்சிடரியா வந்து இருக்க போகுது. மெஜாரிட்டி ஹோல்டிங் பார்க்கும்போது என்டிபிசி கிட்ட தான் இருக்க போகுது. ஸோ என்டிபிசில நமக்கு டெஃபினட்டா பெனிஃபிட்டும் வந்து கிடைக்குங்கிறதுல சந்தேகம் இல்ல. அடுத்தது ஸோ ஒரு பங்க பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த பங்கு தான் பார்த்தீங்கன்னா, ஹோண்டா. ஸோ என்னப்பா குளோபல் அப்டேட் எப்டின்னு சொல்லி கேட்கலாம்.
பட் எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அத பிடிக்கிறதுல தப்பு இல்லைல்ல. ஸோ நெறைய பேர் நம்ம நண்பர்கள் குளோபல் ஸ்டாக்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு இது டிசப்பாயிண்ட்டா இருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ டிசப்பாயிண்ட்டா இருக்கும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஸோ இந்த இடத்தோட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நியூஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம மார்க்கெட் பற்றியான அப்டேட்டு. ஸோ இங்க வந்து நம்ம ஹோண்டாவ பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. ஸோ ஹோண்டா மட்டும் இல்ல, டொயோட்டோ ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா சைனீஸ் கம்பெனிஸ் கூட காம்படிஷன் பண்ண முடியல. இத பற்றி நம்ம ஆத்துன்னு ஆத்தியிருக்கோம். பட் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸ் வந்து மூச்சு திணற திணற வந்து கதறிட்டே தான் இருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து போட்டித்தன்மை அதிகமாயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ஹோண்டா பார்த்தீங்கன்னா, திரும்ப பழைய இடத்துக்கு வந்துருச்சுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்த நோக்கி இந்த பங்கு வந்திருக்கு. $24 கிட்ட பார்த்தீங்கன்னா, இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் ஞாபகம் இருக்கா? பொத்துன்னு போட்டாங்க. அங்கருந்து ஒரு ரெக்கவர் குடுத்தாச்சு. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சரிவ குடுத்து பழைய இடத்துக்கே வந்து வந்திருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த இடம் ஒரு பெட்டர் ரேஞ்சா வந்து நான் பார்க்குறேன். இந்த ஹோண்டா மோட்டர பொறுத்தவரைக்கி. ஸோ அதனால நான் இதுக்கு முன்னாடி டொயோட்டோல வந்து நான் பண்ணியிருக்கேன். இதே மாரி ஒரு ஷார்ட் டெர்ம் பண்ணேன். ஒரு 155 நெனைக்கிறேன். ஸோ அங்க வாங்கி அரவுண்ட் ஒரு 195, 97 அந்த ரேஞ்ச் கிட்ட வந்து குடுத்தேன். அதுக்கப்புறமும் டொயோட்டோ நல்ல ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துச்சு. பட் இடைப்பட்ட டைம்ல இந்த மாரி ஒரு ஷார்ட் டெர்ம் பண்றதுல ஒரு பெரிய தப்பு இல்ல அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அதனால நான் இந்த ஹோண்டா மோட்டர வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால வந்து இருக்கேன். ஸோ இந்த ஹோண்டாக்கு என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு நம்ம ரீசென்ட்டா டிஸ்கஸ் பண்ணோம். மேபி சில பேர் மறந்திருக்கலாம். ஆனா என்ன பிரச்சனைன்னா, ஸோ ஈவி தான் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவலி. ஒரு $15 பில்லியன் வரைக்கும் ரைட் ஆஃப் வந்து நடக்குது. ரீஸ்ட்ரக்சரிங் நடக்குது. இத பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஸோ இந்த டைம்ல இது ஒரு கரெக்ஷன குடுத்திருக்கு. ஸோ இது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல இடமா நான் பார்க்குறேன். மேபி இங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் நடக்கலாம். இந்த குளோபல் பங்குகள பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவலி என்னன்னா, எவ்வளோ தூரம் அடிச்சு இறக்குவான் அப்டின்னே தெரியாது. இதுதான் லோ அப்டின்ட்டு இல்ல. ஸோ நம்ம மார்க்கெட் மாரி இல்லாம, நம்ம மார்க்கெட்லயாச்சும் அப்பப்போ வந்து என்னதான் ஒரு இத்துப்போன பங்கா இருந்தாலும் கூட, அப்பப்போ ஒரு நல்ல ஒரு ரெக்கவர குடுக்கும். நம்ம எப்படியாச்சும் எக்ஸிட் ஆகுறதுக்கான ஒரு வழிய ஏற்படுத்தும். ஆனா இது நம்மள அப்படியே பார்த்தீங்கன்னா, காலகாலத்துக்கு வெயிட் பண்ண வைக்கும். ஸோ அமெரிக்கா மார்க்கெட்ல முதலீடு பண்றதுக்கு, நம்ம மார்க்கெட்ல முதலீடு பண்றத விட மிகப்பெரிய ஒரு பொறுமை தேவ. பார்த்து பயந்து நடுங்கக்கூடாது. இறங்குச்சுன்னா இறங்குன மாரி இருக்கும். ஸோ ஒண்ணும் இல்ல. உதாரணத்துக்கு நோவோ நோர்டிஸ்க்க வந்து நம்ம சொல்லலாம். நல்ல ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. ஸ்டெல்லன்டீஸ் ஆல்சோ அது கூட பரவால்ல. பட் நோவா நல்ல ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஸ்டெல்லன்டீஸும் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இது தாண்டி இன்னும் பல பங்குகள் இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு யுனைடெட் ஹெல்த் கேர் இந்த மாரி பங்குகள் எல்லாமே நல்ல ஒரு சரிவ குடுத்த பங்கு. அது போக சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர் எப்படி இறங்குச்சு. இந்த மாரியான ஒரு பெரும் டவுன்ஃபால் வந்ததுன்னா, ஸோ பயம் இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் குவாலிட்டியான கம்பெனிஸ் பக்கம், அதுவும் நமக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் பக்கம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது, அந்த பங்குகள் பக்கம் போறதுல ஒரு தப்பு இல்லன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இது என்ன மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணுதுன்னு இத பற்றி நம்ம திரும்பவும் மண்டே மார்க்கெட் ஓப்பனிங்ல அதாவது யுஎஸ் மார்க்கெட் ஓப்பனிங் அப்போ இத பற்றி வந்து நம்ம திரும்பவும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!